பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் குட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆந்திர பிரதேசத்தில் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அங்கல்லு அப்படின்ற ஆட்டு சந்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாரம் எல்லா சனிக்கிழமையும் நம்ம இந்த சந்தைக்கு போவோம். இங்கேருந்து வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா 135 கிலோமீட்டர் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேர தூரம். இந்த சந்தை வாரம் சனிக்கிழமை இங்கே நடக்குது. இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூடூரில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த நெல்லூர் ஜுடிப்பியில் வெள்ளை கலர்கள் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ரெகுலராக ஆந்திராவில் ஆடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு கல்யாண ஆர்டரு, அதுக்காக இந்த ஆடுங்களை நம்ம வாங்கியிருந்தோம். ஆடுகள் பார்த்திங்கன்னா 2 பல்லு தரத்தில் மாதிரி தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட இதில் 60 ஆடுகள் இருக்குது. 60ல் 3 ஆடுகள் மட்டும்தான் 2 பல்லு போட்டது. மற்ற எல்லாமே பல்லு போடுற ஸ்டேஜில் உள்ளதுங்க. இது வளர்ப்பு குட்டி நம்ம ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த குரூப்பை நம்ம எடுத்தோம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் சொல்லி கடைசியில் 14,250 அப்படின்னு சொல்லி ஜோடி நம்ம வாங்கினோம். 14,500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமருக்கு இந்த குட்டிங்களை நம்ம கொடுத்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக எல்லாம் ஓரளவுக்கு 4 மாதம் 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் தொடங்கின குட்டிங்கள் தான். நல்ல சைஸ் எல்லாம் பெரிய சைஸு. ஆவரேஜ் நம்ம வெயிட்டு பார்க்கும்போது 14 கிலோ 300 கிராம் இருந்துச்சு. அதில் 16 கிலோவுக்கு மேலே வரைக்கும் குட்டிகள் இருந்துச்சு. ஆவரேஜ் வெயிட்டு எல்லா குட்டிங்களையும் நம்ம ஒன்றா வச்சு எடை போட்டு அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் வெயிட்டு காமிக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது 14,300 இருந்துச்சு. இந்த சந்தையை நீங்கள் ரெகுலராக நீங்கள் போகலாம். ஆடுங்கள் குட்டிகள் இந்த மாதிரி வெள்ளை குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைரெக்டாக கூட நீங்கள் போகலாம். எங்களை மாதிரி இந்த வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் நேராக போகலாம். இதில் பஸ் வசதி பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து மதனப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பஸ் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெலுங்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் க்ளீனாக உங்களுக்கு பஸ் ரூட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளாடுகள் பாருங்கள், ஹைதராபாத்தி ஆடுகள் மாதிரி இருக்குது. இதோட பேர் என்ன, அந்த ரகம் என்ன, நம்ம ஊரில் இந்த கொடியாடு அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதோட ரகம் என்னன்னு கேட்டால் யாருக்கும் அங்கே தெரியல. சேலி அப்படின்றாங்க. சேலினா அங்கே உள்ள பொட்டாடுகள் வெள்ளாடுகளுக்கு சேலின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அந்த ரகத்தை சொல்லலை. இந்த 3 பீஸுமே நம்ம தான் வாங்கினோம். அது அவர் 36,000 சொன்னார். கடைசியில் நான் ஒரு பீஸ் 10,000 ரூபான்னு சொல்லி 30,000 ரூபா அப்படின்னு வாங்கினேன். இந்த குரூப்பு நான் இதில் வீடியோவில் காட்டுறது எல்லாமே நம்ம விலை பேசி முடிஞ்சதை தான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். ஒரு சிலது நம்ம விலை பேசி பேரம் ஆகாமல் போயிருந்துருக்கும். இந்த வெள்ளாடுகள்லாம் நம்ம ஒன்று கூட நம்ம வாங்கலை. இதெல்லாம் நார்மலாக வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தது தான். மேக்ஸிமம் என்னோடய வியாபாரம் பார்த்திங்கன்னா செம்பளி ஆடு குட்டிகள் வாங்குறது, செம்மறி ஆடோட பெரிய அந்த வளர்ப்பு பக்ரீத் வளர்ப்பு குட்டிகள், அப்புறம் கறிக்கடைக்கு உரிய அந்த கல்யாண ஆர்டருக்குரிய இந்த மாதிரி கடாய்கள் வாங்கி விற்கிறது தான் எனக்கு மேக்ஸிமம் நான் சந்தைக்கு போகிற காரணம். வெள்ளாடுகள் எனக்கு அதிகமாக நான் விரும்புகிறதும் இல்லை. அந்த ஆர்டர் நமக்கும் கிடையாது. இதெல்லாம் பேசி நம்ம வண்டியில் ஏற்றி லோக்கல் வண்டியில் ஏற்றி நம்ம ஒரு 2 வண்டியாக கொண்டு வந்தோம். நம்ம வண்டி பத்தலை. நான் ஒரு 60 ஆடு 80 ஆடு எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி போயிருந்தேன். இதில் எல்லாமே இருக்கிறதெல்லாம் பெரிய குட்டிங்கள் தான். இதெல்லாம் நம்ம வாங்கலை. இதெல்லாம் அவங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த லாஸ்ட்டில் போச்சில் அந்த வீடியோவில் உள்ள அந்த கிளிப்பில் உள்ளது நம்ம வாங்கினது. விலைக்கு தக்கன ஆடுகள் இங்கே இருக்குது. நல்ல ஆடுகள் வேணும் நல்லா வளர்க்குறதுல நஷ்டம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆடுங்களை 14,000 ரூபாய். இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கொம்பு வச்சுருக்கும். இதை அவங்க 16, 17 சொல்லுவாங்க. ஒரு 14,000 15,000க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 நாள் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. வெறும் 60 நாள்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். இது என்னுடைய ஃப்ரெண்டு கயாஸ், முகமது கயாஸு, கல்பாக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்களும் என் கூட வாரம் ரெகுலராக வருவாங்க. இவருக்கும் சில ஐட்டம்ஸ் அவருடைய சொந்த தேவைக்கு எடுப்பாங்க. நம்ம கூடயும் நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஒரு 2-3 வாரமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சந்தைக்கு போகிறோம். ஏன்னா என்னால் ஒரு ஆள் எல்லா வேலையும் என்னால் பார்க்க முடியல. ஸோ இனி இன் ஃப்யூச்சரில் கொஞ்சம் எம்ப்ளாயீஸை நம்ம போட்டு ஒர்க்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம்.
ஏன்னா நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ராஜஸ்தான் போகிற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோக்கல்ஸு இருக்கிற ஆர்டர்ஸு இந்த மாதிரி குட்டி வாங்குறது, இந்த குட்டிங்களை வந்து சேல் பண்ணுறது, அதே மாதிரி பெரிய ஆடுகள் கல்யாண ஆர்டர் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வேறு ஒருத்தர் ஃப்ரெண்டுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ராஜஸ்தானில் ஆடுகளில் வந்து கறிக்குரிய ஆடுகளும் வளர்ப்பு ஆடுகள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நோன்பு 15 வந்து நான் கிளம்பலான்னு இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸு இந்த சேனலை பார்க்குறவங்க அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இது வரைக்கும் எல்லா தொழில்கள்லேயும் வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது நான் அந்த அன்பை வெளிக்காட்டுறீங்க. நிறைய பேர் கால் பண்ணி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் எனக்கு நிறைய பேசுகிறீங்க. எனக்கு சந்தோஷம். அவங்களுக்கு எனக்காக துவா செய்யுங்க. நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். இந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள். வெள்ளாடுங்கள்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து அந்த கறி பர்பஸ்க்காக இதெல்லாம் வளர்ப்புக்கு ஆகாது. ஆடுங்கள்லாம் கொஞ்சம் குளிக்க வச்சா நீட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து அந்த பக்ரீத் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை வாங்கி வளர்த்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இந்த கொம்பு கடைங்கள் காட்டுறது ஃபுல்லாக வந்து நம்ம கல்யாண ஆர்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ்க்கு வந்து ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம எடுத்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு 150 ஆடு கொடுக்கணும். 90 ஆடு கொடுத்தாச்சு. இன்னும் 60 ஆடு வந்து பார்த்திங்கன்னா வர்ற சனிக்கிழமை கொடுக்கணும். அதுக்காக வந்து இன்னும் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நம்ம பண்ணையில் ஸ்டாக் வந்து ஒரு 80 ஆடுங்கள் இருக்குது. நம்ம பண்ணையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். பட் யாருக்கும் அந்த ஸ்டாக் வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கவே கிடையாது. எல்லாமே A to Z வந்து நம்ம கசாய்க்கு கொடுத்துட்டோம் அதை ஃபுல்லாகவே. ஏன்னா நம்மளால் வேறு யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. சில பண்ணையாளர்கள் ஆல்ரெடி பண்ணை வச்சுட்டு ஆடுகள் வாங்கி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆடுகள் போய் அவங்களுக்குரிய ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்குக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆடு கூட நம்ம வந்து யாருக்கும் வந்து நம்மளுடைய வளர்ப்பு பர்பஸ்க்கு நம்ம கொடுக்கல. எல்லாமே வந்து நல்ல ஆடுகளாக இருந்தாலும் டாக்டர் வந்து நம்ம பண்ணையில் அந்த மாதிரி டிசீஸ் வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சுன்னு சொல்லி பிளட் ரிப்போர்ட்டில் பார்த்து சொன்னால் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆடு இறந்துருச்சு நம்ம பண்ணையில். ஸோ உள் மனசில் வேணாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் அதில் இருந்தால் கூட அந்த ஆடுங்களால் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. ஏற்கனவே அவங்க வச்சுருக்க பண்ணையில் இருக்க ஆடுங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து செய்யலை. எல்லாமே வந்து நம்ம வந்து கறிக்கடை ஆர்டருக்கு வந்து நம்ம அந்த ஆடுங்கள்லாம் கொடுத்து காலி பண்ணிட்டோம். இப்போ பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா மெடிசன்ஸ் போட்டு சுத்தம் பண்ணி டாக்டர் வந்து ஒரு 10-20 நாளைக்கு வந்து அந்த கிருமிகள் வந்து ஆட்டு பரவாது, ஆனால் மண்ணில் பரவும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து இனி ஃபர்தராக ஆடுகளை எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த மண்ணில் ஏதாவது டிசீஸ் இருந்தால் கூட அதுகளுக்கு வந்து பாதிக்கக்கூடிய நோய் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல சானிடைஸ் வச்சு நல்லா ப்ராப்பராக அவங்களுடைய அந்த எங்கெங்கே ஆடுங்கள்லாம் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் வந்து நல்லா கிளியராக க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து நல்ல காயவும் அடுத்து நீங்கள் ஸ்டாக் கொண்டு வந்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தற்சமயத்துக்கு என்னுடைய கஸ்டமர், என்னுடைய எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க ரஹமத்துல்லா பாய் அப்படின்ற அவங்களுடைய பண்ணையில் தான் வந்து நம்மளுடைய இப்போ வியாபாரத்தை வந்து அந்த பண்ணையில் தான் ஆடுங்களை இறக்கி அங்கேருந்து தான் ஏற்றி மற்ற கஸ்டமர்ஸ்க்கெலாம் கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு 10-20 நாள் இன்னொரு 1 மாதத்துக்கு அந்த ப்ரோக்ராம் அங்கே தான் பண்ண முடியும். நம்மளுடைய சேல்ஸ் அண்டு பர்ச்சேஸில் கொண்டு வர்றது, சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் வச்சு பண்ண போகிறேன். நம்ம பண்ணையில் ஒன்ஸ் வந்து அந்த சானிடைசிங் ஒர்க்கு வந்து முடிஞ்ச பிறகு, சுத்திகரிப்பு ஒர்க்கு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம பண்ணையிலே வச்சு பண்ணுவோம். இந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக சொல்லுவாங்க. ஷோ பீசஸ்ஸு நிறையா கவர் பண்ணியிருக்கேன். 20 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு. இங்கே ரேராக தான் இந்த டைப் ஆஃப் ஆடுகள் வரும். இது வந்து அதிகமாக வந்து காலி வீடு அப்படின்ற சந்தைக்கு தான் வரும். ஒரு சில வியாபாரிகள் வந்து ரெகுலராக இந்த சந்தைக்கு இந்த நாட்டு ஆடுகள் மாதிரி இருக்கிற சிகப்பு கலரு அந்த கொண்டு வர்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணையில் வளர்ந்த ஆடுகள் தான் நல்ல கறி மேலே இருக்கும். எடுத்துகிட்டு போனீங்கன்னா 65% கன்ஃபார்மாக கறி இருக்கும். நான் இது பாருங்கள், ஒரு இடுப்பு கூட நம்ம கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்குங்க. இதுங்கெல்லாம் இடுப்பு நல்லா அகலமாக நல்லா கறிக்கட்டில் இருக்கும். எடுத்துகிட்டு போனால் நஷ்டமே வராது. கறிக்கடைக்காரவங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய பொருள். என்ன கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், அதை நம்ம கழிச்சிட்டு விலை பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆடு வந்து நமக்கு ஒரு 20 கிலோ கறி 15 கிலோ கறி வரும் அப்படின்னு நம்ம மதித்தோம்னா 13 கிலோ கறிக்கு வந்து நீங்கள் ஒரு 700 ரூபா ரேட்டு வச்சு நீங்கள் பேசி ஒரு 50-100 முன்னே வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து லாபத்தை கொடுக்கும்.
இந்த வெள்ளாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒவ்வொருத்தரும் வந்து பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு ராஜஸ்தான் ஆடுகள் தான் நம்ம பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஹைதராபாத் ஆந்திராவில் உள்ள ஆடுகளில் இந்த ஹைதராபாத்தி ஆடுகள் வந்து நல்ல பெருசாக தான் இருக்குது. இதோட ரகம் எனக்கு கரெக்டாக தெளிவாக தெரியல. இன் ஃப்யூச்சரில் யாராவது இதை பற்றி அதிக நாலேஜ் இருக்கிறவங்க இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்காவது தெரிஞ்சவங்க இந்த ஆடுகளுடைய இனம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சிம்பிளாக வெள்ளாடுன்ட்டு போயிடுறாங்க. நமக்கு தெரியும் இது வெள்ளாடு, இது செம்மறி ஆடுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். செம்மறியில் எப்படி நெல்லூர் ஜுடிப்பி, நம்ம மயிலம்பாடி, சேலம் மேச்சேரி அப்படி சொல்கிறோமோ, அந்த வெள்ளாடில் என்ன இனம் அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வார சந்தை நம்ம போயிருந்த நாளில் பார்த்திங்கன்னா சந்தை வந்து பெருசாக சூடாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கல. பொருளுக்கு தக்கன விலை அப்படின்ற ரீதியில் இருந்துச்சு சந்தையோட நிலவரம். இந்த ஆடை தான் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நம்மளுடைய இதில் அந்த தம்பனேலில் வச்சுருப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆடு. நாம் கூட பண்ணையில் வாங்கி நிறுத்தலான்னு பார்த்தோம். ஆனால் விலை வந்து அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வாங்க முடியல. இது இந்த மாதிரி 1-2 கொண்டு வரவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சம் விலை வந்து அதிகமாக சொல்லுவாங்க. டைரெக்டாக சம்சாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ரேட்டு பேசி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வியாபாரிகள் வந்து அவங்களுக்கு தெரியும் நிலவரம், என்ன விலைக்கு வாங்குவோம், நம்ம என்ன விலைக்கு விற்போம், இதை எடுத்துகிட்டு போகிறவங்க என்ன விலைக்கு விற்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ முன்ன பின்ன அவங்க தலைகளாக தான் ரேட்டு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பொருளை வந்து இப்போ 10 ரூபா பொருளை 20 ரூபான்னு சொல்லுவாங்க. பட் அவங்கள்ட்ட நம்ம பேசி வாங்கும்போது ஒரு அனுசரித்து வாங்கிடலாம். ஆனால் தனித்தனியாக இந்த 2 குட்டி 1 குட்டி பிடிச்சிட்டு நிற்கிறவங்க வீட்டில் வளர்த்து அப்படியே கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடா கூடமாக ரேட்டு சொல்லுவாங்க. வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த குட்டியும் நம்ம தான் எடுத்தோம். அந்த ஒரு 6-7 குட்டி இருந்துச்சுல அதுவும் நம்ம தான் எடுத்தோம். இது வந்து அவர் 35,000ன்னு சொன்னார். 35,000 அந்த ஆடுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. இது ஒருத்தவங்க முடித்தாங்க. இது பெரும்பாலும் வந்து அந்த கறிக்கடைக்காரவங்க தான் எடுக்கிறாங்க. ஆந்திராவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பெட்டை ஆடுகள் வந்து அவங்க கறிக்கடைக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன நம்ம ஊரில் உள்ள பழக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 8 கிலோ ஆடு 6 கிலோ ஆடு சின்ன சின்ன பால் குட்டிங்களெல்லாம் அறுத்து நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். கறி மெதுவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கறியை நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அந்த கறி சாப்பிட்றது, அந்த மட்டன் சாப்பிட்டா நமக்கு என்ன உடம்புக்கு அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் கிடைக்குமோ, அந்த சத்து கிடைக்குமோ அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த திருப்பூர், கொங்கு மண்டலம், அது ஒரு சில இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த வேலூர், ஆற்காடுலாம் பார்த்திங்கன்னா உயிரிழை 10 கிலோ தான் இருக்கும். அதில் கறி எடுத்தால் ஒரு 5 கிலோ 6 கிலோ கறி இருக்கும். அதைத்தான் பெரும்பாலும் கறிக்கடைக்காரவங்க வந்து அறுக்கிறாங்க. அதைத்தான் மக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் பெரிய ஆடுங்கள், நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஆடுங்கள், 25 கிலோவுக்கு மேலே 20 கிலோவுக்கு மேலே அறுத்தா கறி வந்து ஒரு 12-13 கிலோ இருக்கிற ஆடுங்களை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்குரிய நமக்கு சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் சேரும். மற்றபடி நீங்கள் சின்ன சின்ன பால் குட்டிங்களை அறுத்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்டோன்ற திருப்தியை தவிர அதனால் உங்கள் உடம்புக்கு ஏதாவது உங்களுக்கு சக்தி கிடைக்குமானா 100% கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இனிமேலாவது வளர்ச்சி அடைஞ்ச ஆடுங்களை வாங்கி சாப்பிடுங்க. அந்த போன்லெஸ்ன்றதை காட்டிலும் போனோடு சாப்பிடுங்க. அது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஆந்திராவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொம்பு கடாய்கள் தான் வந்து உரிச்சு தொங்க விட்ருக்காங்க கடைங்கள்லாம். ஒவ்வொரு ஆடுங்களும் குறைஞ்சபட்சம் 20 கிலோ மாமிசம், அதாவது இறைச்சி வரக்கூடிய ஆடுங்கள் தான் வந்து அங்கே அதிகமாக சேல் ஆகுது. என்னமோ தெரியல, நம்ம ஏரியாவில் தான் இந்த சின்ன சின்ன குட்டிங்களை அறுத்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நம்ம தான் ஒரு இந்த உணவு பழக்கத்தெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதில் ரொம்ப பூவராக இருக்கோம். எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த ஆடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மயிலம்பாடி கறி தான் சாப்பிடுவோம், நாங்கள் சேலம் மேச்சேரி கறி தான் சாப்பிடுவோம், நெல்லூர் அதாவது இந்த தூத்துக்குடி ஏரியா திருநெல்வேலியில் நாங்கள் பொட்டுக்குட்டி மட்டும்தான் சாப்பிடுவோம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து டேஸ்ட்டே இருக்காது. இதெல்லாம் வந்து நீங்களாக யூகம் பண்ணி ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இதில் வந்து சேலஞ்சாகவே சொல்கிறேன். நான் ஒரு 10 வெரைட்டி ஒரு ஆட்டுக்கறியை வந்து நெல்லூர் ஜுடிப்பி, சேலம் மேச்சேரி, அந்த பொட்டுக்குட்டி, இன்னும் நம்மளுடைய நாட்டாடு, இல்லை வேறு மாநிலத்தில் கர்நாடகாவில் இருக்க ஒரு 2-3 வெரைட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக அறுத்து சில உணவுகளை வந்து நம்ம செஞ்சு பரிமாறினா, இது வந்து பொட்டுக்குட்டி கறி, இது வந்து மயிலம்பாடி கறி, இது வந்து ஆந்திரா கறி, ஆந்திரா ஆட்டுக்கறின்னு உங்களால் சொல்ல முடியுமா?
100% உங்களால் சொல்ல முடியாது. கறி வந்து அந்தந்த மண், அந்தந்த தண்ணி இதுகளை வைத்து சுவையில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குமே ஒழிஞ்சு ஆட்டுக்கறி தான். செம்மறி ஆட்டுக்கு ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும், வெள்ளாடுங்களுக்கு ஒரு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் தனித்தனி ரகமாக இந்த ஆடு தான் நான் வந்து சாப்பிடுவோம், இந்த ஆடு தான் அப்படி, இந்த ஆடு தான் இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு பொட்டுக்குட்டியை வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிடுவீங்களா? இல்லை தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக உங்களால் சப்ளை பண்ண முடியுமா? இல்லை மயிலம்பாடி குட்டியை தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு கறியோட தேவையை பூர்த்தி பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்க. நாட்டுக்கோழியே சாப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு, நல்லது தான். இந்த நாட்டுக்கோழியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 8-9 கோடி மக்களுக்கு வந்து உங்களால் ஃபுல்லாக உங்களுக்கு சப்ளை பண்ண முடியுமா? அது வந்து சாத்தியமே கிடையாது. டெக்னாலஜியில் வர சில விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி நிறைய மெடிசன்ஸ் வச்சு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, மருந்து இல்லாத மருந்தே யூஸ் பண்ணாமல் இயற்கை ஆர்கானிக்காக விளையிறத நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற எத்தனை வியாபாரிகள் வந்து இந்த ஆர்கானிக்குன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பேரை ஏமாத்துறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு காய்கறி ஆர்கானிக்கில் விளைஞ்சு வச்சது 40 ரூபா கத்திரிக்காய் விற்கிதுன்னா நீங்கள் 150 ரூபான்றீங்க. ஏழைங்களை எப்படி சாப்பிட முடியும்? மிடில் கிளாஸ் எப்படி சாப்பிட முடியும்? அப்போ ஒரு சாத்தியம் இல்லாத விஷயத்தை நீங்கள் ஓவர் பில்டப் பண்ணி எல்லாத்துட்டையும் வந்து இயற்கைன்னு பேசுகிறீங்க. ஒன்று இயற்கையாக பண்ணி நார்மலாக காம்படிட்டர் யார் உங்களுக்கு மருந்து போட்டு செய்கிறவங்க, அவங்க கொடுக்குறத ஈக்குவலாக கொடுங்க. இல்லை அதை விட ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க. அதை விட்டுட்டு 3 மடங்கு விலை வச்சுட்டு நீங்கள் இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய பிஸ்னஸை பண்ணி நீங்களும் வந்து மக்கள்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த காரியத்தை வந்து செய்யாதீங்க. உங்களால் ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த பாப்புலேஷனுக்கு கொடுக்க முடியுமா? அப்போனா நீங்கள் பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் முடியாத விஷயங்களை வந்து நீங்கள் பேசி அதை மக்களை வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம வாங்கின குட்டிகளை ஃபுல்லாக வந்து இப்போ லோட் பண்ணுறோம். அந்த பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டி நமக்கு பத்தலை. அன்றைக்கி வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா பிடிச்சோம். ஏன்னா அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நான் தான் சொன்னேன்ல, மதுரைக்கு 150 குட்டிகள் வந்து ஆர்டர் வந்துச்சு. இந்த தம்பி பேர் வந்து ஏமுகுமார். வீடியோவில் நம்பர் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு. இவர் ஆல்ரெடி பிஸியான ஆள் தான். ஆனால் டிரைவிங் வந்து ரொம்ப சேஃபாக பக்காவாக இருக்கும். டைமிங்க்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவார் இவர். இவர்கிட்ட கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் இவர் தனியாக கூட ஒரு சின்னதாக ஷார்ட் வீடியோ போடுறேன். டைமிங் நீங்கள் 9 மணிக்கு வாங்கினா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பார். அதே மாதிரி டைமிங்க்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் விட்டுருவாங்க. அந்த பேசின தொகையை வந்து க்ளீனாக வந்து அந்த கிலோமீட்டருக்கு 18 ரூபா வாங்குறவங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குவார். அந்த போலீஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் வைக்கணும் எல்லாமே அவர் ப்ராப்பராக கைட் பண்ணுவார். இந்த வீடியோவில் அந்த தோளில் துண்டு போட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக ஆடு கொடுக்குறவங்க. கிரெடிட்டும் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 4-5 லட்சம் வரைக்கும்லாம் நான் கிரெடிட் எடுத்துகிட்டு வருவேன் அவங்கள்ட்ட. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நம்ம ஒரு ஐட்டம்ஸ் வாங்குகிறோம், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா கையில் 1 2 சில நேரங்களில் எதுவுமே இருக்காது. 5000 10,000 கொடுத்துட்டு கூட நம்ம ஆடுங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நாணயமாக நம்ம நடக்கிறதுனால தான் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த வாரங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக பில் செட்டில் பண்ணிடுவோம். சரக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி எடுப்போம். நம்ம ரேட்டுக்கு கட்டுப்படியானதான் எடுப்போம். கடன் கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம ரேட்டு அதிகம் கொடுத்து எடுத்து நஷ்டப்பட்ட எப்பயுமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு ஒரு சகோதரருக்கு வந்து 60 ஆடு கேட்டிருந்தார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 ஆடுகள் போயிருக்கு. அவரையே செலக்ட் பண்ண விட்டாச்சு. 73 ஆடு இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தோம். அன்னைக்கு வந்த உடனேவும் அவரை கூப்பிட்டு அவர் நம்ம பண்ணையில் வந்து நாள் வந்து வந்துட்டாங்க. ஏற்கனவே 2 தடவை வந்து திருப்பி போயிட்டார், ஸ்டாக் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து ஹிதாயத்துல்லா. அவருக்கும் நம்ம கொடுத்துட்டோம். என்ன ஒரு விலையில் மனஸ்தாபம் வந்துருச்சு. நான் அவருக்கு வந்து கிலோவுக்கு வந்து 400 ரூபா பேசியிருந்தேன். பட் எடுத்த சரக்குங்கள்லாம் அந்த விலைக்கு கொடுக்க முடியல. ரொம்ப டாப்பில் இருக்குது. அங்கேயே சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா கிலோ 450 ரூபா ரேட்டுக்கு போகுது. ஸோ நான் ஒவ்வொரு குட்டியும் 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்திருந்தேன். அவர்கிட்ட நார்மலாக ஒரு 10,500 ரூபா கேட்டோம். பட் அவர் அதுக்கு ஒத்துக்கிறல. பேசுனது என் மேலே என்ன தப்பு இருக்குது, நீங்கள் என்ன விலைக்கு பேசுனீங்களோ அந்த விலைக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரும் நியாயமாக தான் சொல்கிறாரு. ஏன்னா அன்னைக்குள்ள சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கிறல. பட் அவர் மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம கமிட்மெண்ட்ஸ் வந்து பேசுனது 400 ரூபாய்க்கு தான் பேசணும். உயிரடைக்கு 400 ரூபா வச்சு அவர் செட்டில் பண்ணிட்டார். அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த அன்னைக்கு நான் கூட கொஞ்சம் டென்ஷனாக அவர் பேசிட்டேன். அவர் கொஞ்சம் டென்ஷனாக என்கிட்ட பேசினார். பட் நம்ம வந்து அதை மாற்றலை. பேச்சு வந்து பேச்சாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அல்லாவுக்கு பயந்து அந்த ரேட்டே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அவருக்கு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே கையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய் நஷ்டம்தான். சரி, அல்லா வேறு வழியில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன்.
வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.